முருகா ஞானமணிதா, உன் கோயிலுக்கு வர்ற கூட்டத்தை பார்த்துட்டு குபீர்னு கந்து வெட்டிக்கு கடன் உடனே வாங்கி ஒரு தேங்காய் கடையை போட்டிருக்கேன். இந்த வியாபாரத்தை நான் ஏதாச்சும் நொந்தா ஒரு வாரத்துக்கு உன்கிட்ட பேச மாட்டேன் கந்தா. பி கேர்ஃபுல். பாத்துக்க. கந்தா, நான் எழுதி வச்சது நடந்துருச்சுன்னா உனக்கு 3 தேங்காய் உடைக்கிறதா வேண்டிக்கிட்டேன். அது இப்ப நிறைவேறிடுச்சு. 3 தேங்காய் உடைக்க போறேன். என்னடா நீ பாட்டுக்கு விலை மசாம எடுத்துக்கிட்டு இருக்க? எறா காசா? கந்தனுக்கு உடைக்கிறதுக்கு எதுக்குடா காசு? பணம் கொடுத்து வாங்கிட்டா பரதேசி. பகவானுக்கு உடைக்கிறதுக்கு எதுக்குடா பணம்? என்ன எதுக்கு முன்ன பேசி பாக்குறியா? காசு தெரியல முகர செதறதங்க மாதிரி உடைஞ்சோம். என்ன அப்படின்னா 60 சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி. என்னடா இது அனாமத்தா 3 தேங்காய் உடைச்சுட்டு அவ்வையார் பாட்டை பாடிட்டு போறேன். முது பொனியும் முரட்டு பொனியாவில் இருக்கு. வணக்கம் சுவாமி. சாமி, ஆஹா மங்களகரமா இருக்கா ஐயா. ஐயா நீ முதல்ல வந்திருக்கப்படாதா? தேங்காய் எவ்வளோ? ஒரு தேங்காய் 10 ரூபாயா? 4 ரூபாய். ஐயா 10 எங்க இருக்கு, 4 எங்க இருக்கு? இத்தனை கிலோமீட்டர் ஐயா லென்த் 9 ரூபாயா? 5 ரூபாய். 8 ரூபா. 6 ரூபாய். சரி 7 ரூபா. சரி 6 ரூபாய். ஐயா யோ என்னைய 6 தாண்டி போய் சொல்ற மாதிரி மறுபடியும் 6ல வந்து நிக்கிற. 60 ரூபாய்க்கு சந்தத்தை வாங்கி மொட்டையில இருந்து கொலகொலன்னு பேசப்பட்ட வரைக்கும் தடவி இருக்கீல்ல, 6 தாண்ட மாட்டியா நீ? சரி உனக்கு தேவையில்லை எனக்கு தேவையில்லை. அப்படி வாயா. 6 ரூபாய். அட மலக்குறங்க. ஏண்டா டேய் என்ன கிறுக்கனா இல்ல கிறுக்கு போறத கிறுக்கு போயிடலாம். ஆஹா நம்ம 1 எடுத்தா 2 எடுக்கிறான் பையா. என்ன ஒண்ணு வச்சுட்டு ஒண்ணு ஆட்டிய போட்டு போய் ஒண்ணுக்கு ஒண்ணு எச்சு. இது எனக்கு எது எனக்கா? என்னடா காலையில இருந்து ஒரு குரூப்பாவே வர்றீங்க? சொய்யால தேங்காய் கிடக்கிறமோ சொங்கி பை மாதிரி தெரியுது மங்கி போட. இன்னைக்கு ஒரு சந்தத்தை பூரா சதையோட உரிச்சு எடுக்கல. அம்மா என்ன வேலை பார்க்க என்னடா இது? சட்டப்படி பார்த்தா கீழே இருக்கவங்க அழுவணும், மேல இருக்கிற அழுவுறான். அதானே நூதனமான பைட்டாவில் இருக்கு. போடா பீத்திரப்பல. ஐயோ வாழ்க்கையில் இன்னைக்கு தான் ஒருத்தனை தள்ளி விட்டு மேலே ஏறி உட்காந்து அதுவும் பெயிலில் ஆயிடுச்சு. ஏண்டா டேய் நீ எல்லாம் ஆம்பளையா? இந்த பைட்டை எங்கடா கற்றுக்கிட்ட? ஊசியை வச்சு குத்துனே இல்லை 4 தடவையும் ஒரே ரூட்டில் போக வேண்டியதானே? அது ஏன் இடையில 2 தடவை வேறு ரூட்டில் போனேன்? இப்படி மங்களகரமாக இருந்துக்கிட்டு மட்டமாக நடந்துக்கிறியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையாடா? இதுக்கு பேர்லாம் பைட் இல்லடா. சப்பா இனிமேல் கோயில் பக்கமே வராத போடா. இதுக்கு மேல தேங்காய் கடை நீ போட்டா மாங்காய் பஞ்சர் ஆயிடும். ஆயிடுச்சுடா அப்புறம் இன்னும் என்ன? போடா. ஏம்மா வயல்ல எலி பிடிக்கிறேன் போல் இருக்கு, இங்க வந்து அதே வேலையை பார்க்கறானே. ஏய் ஏய் தம்பி நீ தம்பியா? என் வயசு என்ன தெரியுமா? என்ன வயசு? 49 முடிஞ்சு 50. அவ்வளவு ஆகுது? ஆளு நசுங்கி இருக்கீங்களே. கத்தாத. நான் யாரு? திருட. உங்க ஐயால திருடர். எங்க சொல்ல? திருடர். தர்றையா ரொம்ப அழுத்துற? ரொம்ப டர்ரா இருக்குங்க. டர்ரா இருக்குல்ல? ஏய் ஏன் பேசிட்டு இருக்கும்போது சேர நகத்துற? சேர்லங்க, அது என்னோட ஏறு. ஏரா? அதான் ஏரா இருக்குது. எருமை எருமை. டீசெண்டா டீல் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன வேலை பார்க்கற? அசிங்கமா இல்ல உங்களுக்கு? பயத்துல ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆகுதுங்க. ஆமா ரொம்ப நேரமா வேற பக்கமே பார்த்து பேசுறீங்களே, கண்ணுல என்ன ப்ராப்ளம்? அதுவும் கண்ணோட ப்ராப்ளம். பேச்ச மாத்தாத. வீட்டுல என்னென்ன பொருள் இருக்கு? இங்க வாங்கல. ஒண்ணுமே இல்லங்க. ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணுமே இல்லாத உங்களுக்கு எதுக்குடா வீடு வாசல்? ரோட்ல போய் படுக்க வேண்டியதானே? தேவையான எனக்கு இந்த ரிஸ்க். மேல 4 பேர் ஒர்க் பண்றா, அவனுக்கு எவன்டா சம்பளம் கொடுப்பா? ஏன் கை காசு போட்டு கொடுக்க முடியும்?
சொல்றா டுமாங்கு. ஏன்டா சிரிக்கிற? குழந்தை அடிச்ச மாதிரியே இருந்துச்சு. கடுகு சிறுசா இருக்குன்னு பாக்குறியா? காரம் ரொம்ப கடுசா இருக்குமடா. இப்ப பாரு. ஏன்டா மறுபடியும் சிரிக்கிற? இப்ப டோட்டலா மசாஜ் பண்ண மாதிரியே இருந்துச்சுங்க. உன்னை கொல்லாம நான் பிடிக்கலங்க. நீ பிடிக்கலையா? தூக்கலாம் மேல. ஏன் சார் செவனேன்னு ரோட்ல சுத்திக்கிந்தவனை கூட்டி வந்து இப்படி சேர்ல உட்கார வச்சு அடியில வயர்லான்னு சொல்லியிருக்கீங்களே, என்ன விஷயம்? என் உடம்புல இருந்து எதுவும் கரண்ட் எடுக்க போறீங்களா இல்ல இது பவர் ஸ்டேஷனா? கோழி வேஷம் போட்டுக்கிட்டு கோயில சுத்திட்டு இருந்தவன் நீ தானே? என்னடா பேசாம இருக்க? நீங்க தான் பேச வந்த உசுன்னு சொல்லி ஆஃப் பண்ணிட்டீங்களே சார், அப்புறம் எப்படி பேசுறது? இப்ப சொல்லு. சொல்றேன் சார். அது வந்து ஒரு பன்னாடை கொடுத்த ஐடியாவில் போட்ட ஒரு சின்ன கெட்டப்பு. அந்த ட்ரெஸ்ஸுக்கு நான் இன்னும் தையக்கூலி கூட தலைன்னு அந்த டெய்லர் வெறி குண்டு தேடிக்கிட்டு இருக்கா சார். இதுதான் உண்மை. நீ உண்மையை சொல்லல, உன் பட்டே கலப்பிடுவேன் சார். உங்க ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தப்பு சார். என் மூஞ்சி ஒரு 3 செகண்ட் உத்து குறு குறு குறுன்னு பாருங்க. வீட்டுல போய் உட்காந்து தனியா கெக்கப்புக்குன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க சார். அந்த அளவுக்கு நான் ஒரு டம்மி பீஸ். இவனுக்கு வாட்டர் ட்ரீட்மெண்ட் கொடுங்க சார். என்னோட கெட்டப்புக்கு இவ்வளவு பெரிய செட்டப் தேவையில்ல சார். தூக்கி அவனை. ஐயோ, ஆள் பல்கா வேற இருக்காரு. அவங்க அதுக்கு மேல யோ 3 சேனல் ஓபன் பண்ணு. போடா போ. அன்னைக்கு கிணத்த காணலன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்ததானே நீ? ஆவியா ஒன்னால மெண்டல் ஆவி, டி பிரமட் ஆவி, இன்ஸ்பெக்டர் அந்த ஏட்டாகி ஊர் விட்டு ஊர் வந்திருக்க. இப்ப என்னதடா காணல வந்திருக்க? ஊரை காணல வந்திருக்க. அம்மா சார், சோப் போட்டு குளிக்கிறான் சார். சோப் போட்டு குளிக்கிறான். ஊட்டி வந்து குளிப்பாடுறப்ப மாட்டேன் நான் சொல்ல முடியும். நல்ல தண்ணிய போஸ் அடிங்க. அடிங்க, இன்னும் நல்ல போர்ஸ் அடிங்க. ஆடிக்கிட்டு இருக்கான் சார். நிப்பாட்டாதீங்க. என்ன சார் நீங்க? ஏன்டா நிப்பாட்ட வேண்டாங்கிறேன்? ஒண்ணுக்கு போய்கிட்டு இருக்கேன் சார். நிப்பாட்டா தனியா தெரியுமா இல்லையா சார்? ஒண்ணுக்கு போறேன் சார். ஐயே டேய். சாரி சார். அவனை தூக்கி நிறுத்தி கட்டாயால குத்தி கேளுங்க. நீங்க இந்த விழாவில குத்துங்க. லாஸ்ட்ல அப்படியே குத்துற மணி நிப்பாட்டுங்க. அப்படியே நீங்க அப்படியே மேல தண்ணி அடிங்க. அடிங்க. அப்படி நிப்பாட்டுங்க. அப்பாடா, இப்ப எடுங்க. என்ன நடக்குங்க? அது வேற ஒண்ணும் இல்லைங்க. ஒரு 6 மாசமா ஒரே கல்லடப்புங்க. நானும் எவ்வளவோ ஆயிரக்கணக்கில் மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு வைத்தியம் பண்ணி பார்த்தேன். அப்ப எல்லாம் கேட்காத ஒரு வைத்தியம் இப்ப ஏட்டியா நங்கின்னு குத்துனாரு பார்த்தீங்களா? அதுல கல்லடப்பு கிளியர். சார், நம்ம ஆபீஸியா கக்கூஸ் ஆகிட்டா சார். இவன் டம்மி தான் போல் இருக்கு. ஏய், அவனை போ சொல்லுங்க. இதைத்தானே படிச்சு சொன்ன. யார் கேட்டீங்க? எப்பவுமே ஏன் ஜட்ஜ்மெண்ட் தான் சார் கரெக்ட். ஆமா, இப்ப எல்லாம் உங்க பனிஷ்மெண்ட் ட்ரீட்மெண்டா மாறுது. ஏன் அப்படி? டேய் பேசாம போயிடுறா. போயிடும் கிளியர் ஆனதுனால இருக்க போறேன். குறப்புறேன். நல்லா ஒர்க் பண்ணிக்கின்னு சொன்னா போவோம். சாரி சார். பங்குனி மாசத்துல உன் பேரை எவனோ மிஸ்யூஸ் பண்றான். அதை வச்சு அம்புட்டு பண்ணி என்ன யூஸ் பண்றாங்க. இனிமேல் தாங்க முடியாது, வாங்க முடியாது. அதனால நானே இறங்கி அவனை கையும் குளமா பிடிச்சு ஒப்படைக்க வேண்டிய இடத்துல ஒப்படைச்சு உன் பேரையும் காப்பாத்தி என்னோட உடம்பையும் காப்பாத்துற. என் பேர் தேங்காய் கடை தேடப்படல. கடையை காலி பண்ணல, அப்புறம் என்ன? கடையை வேணா காலி பண்ணலாம்டா. அடமொழியை அழிக்க முடியாத பேப்பட. கந்தசாமிங்கிற பேர்ல வண்டி என் கண்ணால அவனை காட்டி கொடுத்துட்ட. இப்ப பிடிக்கிறவன எஸ்கேப்பா.
அந்த வண்டியை ஃபாலோ பண்றான். அந்த வண்டி எங்க போகுது? யாருக்கு தெரியும்? சரி வாடகை எவ்வளவு தருவா? வாடகையா? இவனை வேற மாதிரி டீல் பண்ணிட வேண்டியதான். நான் யார் தெரியுமா? சொன்னா தானே தெரியும். டெடெக்ட் எஸ்ஏ இன்ஸ்பெக்டர். எஸ்ஏவா இன்ஸ்பெக்டரா? எஸ்ஏ. இதுல யார் பெரிய ஆளு? எஸ்ஏ தானே முதல்ல சொன்னேன். ஆமா. அப்ப அவர் தானே பெரிய ஆளு. நான் எப்படி நம்புறது? கொஞ்ச நேரம் போலீஸா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட வேண்டாம். ஆமா முருகா ஆட்டா. இப்ப என்ன சொல்ற? நம்புறாங்க. எல்லா வண்டியா எடுக்க நல்ல வேலை திருப்பி அடிக்கல. அத்தீவன் பாட சொல்லி அடிப்பானே. கும்பரையா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. டேய் ஆட்டோ பின்னாடி போகுது போடி. லட்சுமி லட்சுமி இல்ல நில்லு. டேய் நீ ஆட்டோ திருடன்ல? இவன் கிட்டே வா. இவன் அன்னைக்கு சேவல் கட்டப்புல இருக்கும் போதே உரி உரின்னு உரிச்சானு. இன்னைக்கு எஸ்ஏங்கிற கட்டப்புல வந்திருக்கிறேங்கிற ஆட்டோக்காரன் போட்டு விட்டான்னா கொண்டு குழம்பு வச்சு கடக்கு முடக்குன்னு குடிச்சிருவானு. ஐயோ பாக்குறானு. அவன் யார் உள்ள படுத்திருக்கிறது? அவன் சொல்லாதீங்க சார், அவர் உங்களோட பெரிய ஆபீசர். பெரிய ஆபீசரா? வர சொல்லு. எஸ்ஐ சார் வெளியே வாங்க. ஐயோ இவன் வேற எஸ்எஸ்ஆர் நம்பி யாருங்கிறானு. டேய் இவனை போய் பெரிய ஆபீசர் நீயா? கொய்யால இவன்னு சொல்லாதீங்க சார், டிடெக்டிவ் எஸ்ஏ. டிடெக்டிவ் இந்த சேவல் வேஷம் போட்டு சின்ன பெண்ண வேணவன் தானே? ஆமாங்க ஐயா. எதுக்காகடா இந்த பிட்டு? அது இந்த கந்தசாமிங்கிற பேர்ல ஒருத்தன் போலீஸ் கண்ணில் விரல விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கான் சார். அவனை கையங்களவுமா நானே பிடிச்சலாங்கிறதுக்காக இப்படி ஒரு பிட்டு. கந்தசாமியா நீ? ஆமா நீ என்ன கந்தசாமியை பிடிக்கிறதுக்கு ஏசியா? இல்ல சார். டிசியா? இல்ல சார். இல்ல பிசியா? அந்த மாதிரி போஸ்டிங் கவர்மெண்ட் எனக்கு இன்னும் அலாட் பண்ணவே இல்லை சார். கவர்மெண்ட் இதை உனக்கு அலாட் பண்ணணுமா? பண்ணா நல்லா இருக்கும். நான் கூட கவர்மெண்ட் சர்வெண்ட் தான். வா நானே அலாட் பண்றேன். எத்தனை பேர் போஸ்டிங்? இனிமே தமிழ்நாடு போலீஸ் கண்ணில் பட்டே உரிச்சிருவேன். ஓடிப்பா வண்டி எடு. டேய் 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 வாடா. என்ன சார்? இங்க நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன் நக்கல. இப்ப நீங்க அடிச்ச அடியில டோட்டல் சேனலும் ஸ்டக் ஆயிடுச்சு சார். ஓப்பன் ஆகிறதுக்கு எப்படி 5-6 நாள் ஆகும். சிப்பா ஆகட்டும் சார். சார் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. என்னைய கொஞ்சம் உங்க வண்டியில ஏத்தி என் வீட்டு வரைக்கும் அந்த கண்ண அந்த கண்ணதுக்கு அந்த கண்ணதுக்கு இதே கன் மாதிரி பிரமாதமா இருக்கு. வண்டி எடு. நல்லா பிரியாணியா திம்பா போல் இருக்கு. என்ன குத்துறாயா? என்ன சும்மா யோசனை பண்ணிக்கிட்டு? கந்தசாமிங்கிற பேரை கேட்டாலே கதற பல பணக்காரங்க இருக்காங்க. அதுல ஒரு ரைஸ் மில்லோட பார்ட்டி நம்பரு என்கிட்ட இருக்கு. ஆந்திரா பார்ட்டி ரெங்காராவ்னு பேரு. போன போடுங்கண்ணே. ஆயிரக்கணக்கில் கேளுங்க, கிடைச்ச வரைக்கும் லாபம் தானே. அருமையான யோசனை. எங்க நம்பரை சொல்லு. உண்மையை சொல்ற வரைக்கும் விடாதே. ஓகே சார். ஹலோ, ரைஸ் மில் ஓனர் ரெங்காராவுங்களா? சாரி சார். ஐயா யாருங்க? என்ன குரலை கேட்டா தெரியலையா? நான் தான் ஊரே கிழக்கிற கந்தசாமியா. அடச்சி பரதேசி. அன்னைக்கு உதைக்கும் போது ஒண்ணுக்கு இருந்த பயதானடா நீ. ஆமாங்க ஆமா. நீங்க யாரு? நான் தான்டா டிஐஜி பரந்தாமன். டிஐஜி பரந்தாமன். ஐயா ஒண்ணும் இல்லைங்க. நீங்க கொஞ்சம் அலாட்டா இருக்கீங்களான்னு சும்மா கொஞ்சம் செக்அப் பண்ணுங்க ஐயா. என்னையே செக்அப் பண்றியா நீ? ரைட்டாங்க. போலீஸ் இருக்குது பாரு. எங்க உலகம் பாரு. இருக்க வீடியோ கேமராவோட ஷூட் பண்ணி உலகம் பூரா அதை டெலிகாஸ்ட் பண்ணுவேன். டெலிகாஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஓவர் நைட்ல ஒண்ணே ஒபாமாவுக்கு ஈக்குவல் ஆயிருவான்டா. ஒபாமாவுக்கு. இப்ப எழுதுறான். எழுதிட்டேனே. எழுதிட்டியா? என்னடா சொல்ற? டேய் நீ கிரேட்டா. முடி கொட்டினவங்க பூரா மூலக்காரங்கன்னு நிரூபிச்சிட்டடா. நாகலிங்க பூனே நல்ல தகுடம்னே. நீங்க உண்மையிலே ஒபாமா ஆயிருவீங்க. அந்த சீட்டை கொடு, நான் போய் கட்டி போட்டு வந்துடுறேன். டேய் ஓவர் நைட்ல ஒபாமாடா. இந்த துருப்ப வச்ச நான் அவனை பிடிக்கல. என் பேரு தேங்காய் கடை தேனப்பல்லடா. கடையை காலி பண்ணிட்டு அப்புறம் தேனப்பன் நோன பண்ணிட்டா. அது எவன்டா மழை வரைக்கும் பால போடுறது மடப்படா. டேய் ஒண்ணு தெரிஞ்சுக்கங்கடா. தேங்காய் கடையை போனாலும் தேங்காய் அந்த தேனப்படம் விட்டு போகாரா. தெரிஞ்சுக்கங்கடா. கட்டிட்டீங்களா? கட்டிட்டுப்பா. ஏண்டா அண்ணன் சொன்ன வார்த்தை எதுவும் விட்டுக்கிட்டு போலையே? அண்ணே நீங்க விட்டாலும் விடுவீங்கண்ணே. நான் விடவே மாட்டேன். ஓப்பனிங்ல
உங்க அண்ணன் உலக அளவுல ஃபேமஸ் ஆக போறான்டா அப்படின்னு சொன்னீங்களே, அதுல இருந்து எண்டுல ஓவர் நைட்ல ஒபாமா ஆக போறான்னு சொன்னீங்களே, அது வரைக்கும் ஒண்ணு விடாம தீட்டி விட்டாடே. உலக லெவல் ஃபேமஸ் இருந்து எழுதியிருக்கியா? அப்ப இடையில வீடு பூரா பிட் பண்ணி வச்சிருக்க வீடியோ கேமரால ஷூட் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தேன். அது அண்ணே, அதானே இந்த சப்ஜெக்டோட ஹார்ட் பீஸ். என்னடா வேலை பார்த்திருக்க நீ? என்ன கந்தசாமி கவுனிச்சுக்கங்க. ஐயோ எப்பல பாவி பயலே, மேட்ரை மட்டும் எழுதுனா போட்ட பிளான் எல்லாம் சேர்த்து எழுதி தள்ளிட்டானே. நான் என்ன பண்ணுவேன்? ஏற்கனவே எவனோ தப்பா எழுதுனதுக்கு பொம்பளை கெட்ட பிள்ளைலாம் வந்து அடிச்சிருக்கானே. இப்ப இந்த லெட்டர் பார்த்துட்டு என்ன எந்த கெட்ட பிள்ளை வந்து வெளுக்க போறான் தெரியலையே. இப்ப நான் கட்ட சீட்டை எங்க தருவேன்? கடல்ல பாருங்க எங்களை அந்த மாதிரி சீட்டு கட்டிக்கிட்டு இருக்கீங்க. கண்டுபிடிச்சு போறேன். வரவே பூரா பல்கா இருக்கானே. நான் என்ன பண்ணுவேன்? தேங்காய் கடை தேனப்பா முருகா, முருகா, இன்னைக்காவது என்னை காப்பாத்த வந்தே முருகா. உண்மையிலேயே நீதானையா தமிழ் காடு. ஆஹா, கடிதாசு கச்சிதமா சிக்கிருச்சு போல் இருக்கு. இனி கந்தலாக்காம விட மாட்டாங்களே. கந்தா, கந்தி ஒருத்தன் தான் வருவான்னு நினைச்சா கடம்பே கதிர்வேலெல்லாம் வந்து நிக்கிறாரு. எங்களை புடிச்சு கொடுத்து ஓவர் நைட்ல ஒபாமா போறியா? இங்க பாருங்க, அது நான் சும்மா காச்சுன்னு சொன்னது. அதை அந்த பயவுல பப்ளிசிட்டி பண்ணிட்டான். நீங்க இதை பெருசா நினைக்காதீங்க. நான் இதெல்லாம் சும்மா வாயால சொல்லுவேனே தவிர யூஸ் பண்றது இல்லைங்க. நீங்களும் இவ்வளவு கெட்டப்பு இவ்வளவு செட்டப் பண்றதெல்லாம் வேஸ்ட்டுங்க. உங்க ஜட்ஜ்மெண்ட் தப்பு. உன்னை அடிச்சா எங்க ஸ்டேட்டஸ் காசுங்க. உன்னை நீயே அடிச்சுக்கோ. சரியா அடிக்கல, நாங்க ஹெவியா அடிப்போம். நானே அடிச்சுக்கிறவா? அம்மா, அம்மா, அட பாவிகளா, எவனையுமே காணோம். ஐயோ, புது ட்ரெண்ட்